ஹலோ மை டியர் அச்சீவர்ஸ், வணக்கம் வந்தனம் நமஸ்கார். நான் அவங்க ஹரிணிங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். லைக் வந்து இப்போ நியூஸ் பேப்பர் அனலைசிஸ்லேருந்து அப்போ யூபிஎஸ்சி பிகினர் சீரியஸ் பெஸ்ட் ஆப்ஷனல் சீரியஸ் என்னென்ன ஆப்ஷன் வந்து பெஸ்ட், அதோட புக் லிஸ்ட்டு, தென் வந்து யூபிஎஸ்சி பிகினராக இருந்தால் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், தென் சிலபஸ் எப்படி வந்துட்டு படிக்கலாம், அண்ட் என்னென்ன தேவை பிகினராக இருக்கும்போது, அண்ட் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் புக் லிஸ்ட் என்ன, ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் எப்படி படிக்கலாம், நோட்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோ கண்டென்ட் பிடிச்சி என்னை ஃபாலோ பண்ணுறேன், என்னை சப்ஸ்கிரைப் பண்ண 6400 பேருக்கும் என்னுடைய நன்றிகள். எல்லாருக்குமே என்னோட ஹார்ட்லேருந்து எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் என்னோட இதில் வந்து நான் என்ன ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ யூபிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க லைக் மீ, நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் 2018 வந்து யூபிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து எதுவுமே தெரில, அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் என்னென்னலாம் சஃபர் ஆகி நான் லேர்ன் பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையும் லேர்ன் பண்ணி நான் கோச்சிங் கிளாஸ் போனேன். நான் வந்து டெல்லியில் வந்து கோச்சிங் கிளாஸ் போகியும் எனக்கு வந்துட்டு அந்த கிளாஸில் வந்து ஜஸ்ட்டு என்ன அப்படின்றது மட்டும்தான் சொன்னாங்களே தவிர எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எனக்கு யாருமே சொல்லலை. நான் ஒவ்வொரு தடவை வந்துட்டு நான் ப்ரிப்ரேஷனில் வந்து டவுன் ஆகி ஃபால் ஆகும்போது எனக்கு இருந்த ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு லேர்ன் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அதை நான் லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோ ப்ராப்பராக வந்து எனக்கு இது பண்ணுறதுக்கு யாருமே கிடையாதுங்க. ஸோ இப்போயுமே யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஓகேவா? ஸோ லைக் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காலேஜ் படிச்சுக்கிட்டே யூபிஎஸ்சி படித்தா ஸோ காலேஜ் முடித்தோடனே யூபிஎஸ்சியில் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, தென் எங்கே படிக்கணும், காலேஜ் படிக்கும்போது நம்மளால் படிக்க முடியாதா அப்படின்ற ஒரு டீமோட்டிவேஷன். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. நிறைய விஷயம் இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ படிச்சுட்டு இருக்கும்போது எங்கே நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோமா இல்லையா, நம்மளோட ஷெட்யூல் கரெக்டாக இல்லையா, ஒரு ஷெட்யூல் டிசிப்ளின், டைம் மேனேஜ்மெண்ட்டு, ஒரு கன்சிஸ்டன்சி டிசிப்ளின் எதுவுமே இல்லாமல் நிறைய பேர் வந்து சஃபர் ஆனவங்கள சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து சஃபர் ஆகியிருப்பீங்க. தென் நிறைய பேர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல, எங்கே தொடங்குறதுனே தெரியல, எங்கே பார்த்தாலும் ஒன்றா இருக்குது. நான் இதை படித்து அதை படிக்கிறதா, அதை படித்து பாலிட்டி படித்து ஹிஸ்ட்ரி படிக்கிறதா, ஜியாகிரஃபி படித்து எக்கனாமி படிக்கிறதா, ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு நோட்ஸ் எடுக்கிறதா வேணாமா, டிஜிட்டல் நோட்ஸ் வாங்கிக்கலாமா, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸே படிக்கலாமா, தென் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, நியூஸ் பேப்பரில் எந்த டைம் கொடுக்குறது, எனக்கு நியூஸ் பேப்பர் படிக்கவே நிறைய டைம் ஆகிடுது, நான் இவ்வளோ இதில் இருந்தேன்னா என்னால் வந்துட்டு ஸ்பீடாக ஓட முடியாது, சீக்கிரமாக என்னால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் தீர்வே கிடைக்காம, சொல்யூஷனே கிடைக்காம யூடியூப் சேனலில் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து தேடி இருப்பீங்க. ஆனாலுமே வந்து நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஷெடியூலாக இருக்கட்டும், ஒரு ப்ராப்பர் ஷெடியூல் நம்ம டைம் கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி எங்கேயுமே கிடைக்கலையே. நான் வந்து இப்போ வேலைக்கு போகிறேன், என்னால் 4 மணி நேரம் தான் படிக்க முடியுது, அந்த டைமுக்குள்ளே எனக்கு ஒரு ஷெடியூல் இல்லையே, எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, எப்படி வந்து வேலை முடிச்சு ஸ்டார்ட் பண்ணுறது, எனக்கு ஒரு டீமோட்டிவேட்டடாக இருக்குது, என்னால் ஸ்டார்ட் பண்ணவே முடியல அப்படின்றவங்களுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஆல்ரெடி வந்து எக்ஸாம் கொடுத்துருக்கேன், ஆனாலும் என்னால் வந்து இதோட டாக்டிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, நான் எங்கே தொடங்கணும் எங்கே நிற்கணும்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ எப்போ டெஸ்ட் கொடுக்குறது, டெஸ்ட் எதுக்கு கொடுக்குறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அனாலிசிஸே இல்லாமல் போயிட்டுருக்கவங்க. அண்ட் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. லைக் வந்து எனக்கு வந்து நிறைய பேர் வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி, நான்லாம் வந்துட்டு எனக்கு வந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்தா போதும், எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும் என் பக்கத்தில் இருந்து அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பீங்க. ஸோ நிறைய தாட்ஸில் நம்ம நிறைய யோசிச்சிருப்போம், நானும் இதெல்லாம் யோசிச்சிருக்கேன். பட் நான் எல்லாமே சஃபர் ஆகி லேர்ன் பண்ணி மேலே வந்தேன். ஸோ அதே மாதிரி இப்போ பிகினராக இருந்தாலும் சரி, ஒரு காலேஜ் இன்பிட்வீனில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் யூபிஎஸ்சி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு டவுட் இருக்கிறது, தென் வந்துட்டு ஒரு ஷெட்யூல் மேக் பண்ணுற கஷ்டமாக இருக்கிறது, தென் டெஸ்ட் சீரியஸ் வந்துட்டு எப்போ கொடுக்குறது, ஒரு டைம் கன்வீனியன்ட், மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எப்போ பண்ணலாம், ஸோ ஒரு ஆன்சர் ரைட்டிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிக்கணுமா வேணாம், ஸோ அந்த மாதிரி எல்லா யூபிஎஸ்சி விதமான டவுட்ஸ். ஆப்ஷனல் வந்து எது சூஸ் பண்ணுறது, ஆப்ஷனல் இது சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்குமா இருக்காதா என்னோட கிராஜுவேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ டோட்டலாக ஒரு ஓவராலாக யூபிஎஸ்சியில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களோட 1-to-1 காலில் பேசி நான் கிளியர் பண்ணுவேன். இட்ஸ் லைக் அ ஃப்ரெண்ட்லி மென்டர்ஷிப் கைடன்ஸ் ப்ரோக்ராம். ஓகேவா? அப்படி கூட நீங்கள் சொல்லலாம்.
சொல்லலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு ஓட்டிங் போல் செட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஓட்டிங் போல் நான் காமிக்கிற 87% ஆஃப் ஓட் நான் வந்து கேஸ்ட் ஆகிருக்கிறத பேஸ் பண்ணி தான் நான் அதுலேயே வந்துட்டு எல்லா ரூல்ஸும் சொல்லியிருப்பேன். நான் வந்து ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக வந்து என்னோட நாலேஜையும் என்னோட டைமையும் நான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நான் இவ்வளோ நாள் என்ன கற்றுக்கிட்டேன், என்ன பண்ணேன் அப்படின்றத நான் ஆல்ரெடி வந்து வீடியோஸாக உங்களுக்கு கண்டென்ட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராமும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் என் வீடியோ கண்டென்ட்டில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நான் கிளாஸ் எடுத்த விதம் பிடிச்சிருக்கா, நான் மோட்டிவேட் பண்ண விதம் பிடிச்சிருக்கா, ஆர் அதர்வைஸ் நான் கொடுத்த ஷெட்யூல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஆர் நான் சொன்ன டவுட்ஸ் கிளியர் பண்ண லைவ் இன்ட்ராக்டிவ் செஷன், நான் டெய்லி வந்து இதோட 100 லைவ் செஷன் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டெய்லி வந்து நான் பேசுவேன். ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே நான் வந்து இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், என் கூட பேசலாம். இந்த டைம் வந்துட்டு இது இட்ஸ் அ செஷன். ஓகேவா? இது ஒரு செஷன். ஸோ இந்த செஷனில் நீங்கள் எல்லாருக்கூட ஸோ நான் ஒருத்தர்கிட்டயே இருந்து நிறைய டைம் பேச முடியாது இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு தடவை தான் என்னால் பேச முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து என்னோடய டைமையும் என்னோட எனர்ஜியும் நான் கொடுக்குறேன், என்னோட நாலேஜையும் நான் ஷேர் பண்ணுறேன், என்னோட ஸ்ட்ராட்டஜியும் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட டவுட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ செஷன் வந்து இட்ஸ் லாஸ்ட் ஃபார் 30 minutes, 40 minutes, 50 minutes ஆர் 1 hour. ஸோ 1 hour வரைக்கும் என்கிட்ட பேசினவங்க ஆல்ரெடி இருக்காங்க இந்த ப்ரோக்ராம். ஸோ அவங்கள பற்றி அவங்க என்னென்னலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க, எப்படி இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம் அப்படின்றத ஷேர் பண்ணது ரிவ்யூ வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி destination2LBSNA கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் போயிட்டு அதை பாருங்கள். ஓகேவா? அதில் வந்து பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ரோக்ராம் முற்றிலுமே உங்களோட விருப்பத்தை பேஸ் பண்ணி தான், என்னோட கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நான் எப்படி வந்துட்டு இது பண்ணுறேன்ற யூடியூப் வீடியோஸை பார்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து என்னோட டைமையும் என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னோட எனர்ஜியும் கொடுக்குறனால நான் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணனால அதுக்கேற்ற ஃபீ வந்து நான் லெவி பண்ணுவேன். ஸோ எல்லாருக்குமே ஒரே ஃபீ தான், ரொம்ப கம்மி ஃபீ தான். ஏற்கனவே வந்து நான் ஃபீ டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க கிட்ட சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் எப்படி என்கிட்ட இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி பேசலாம் அப்படின்றது தானே உங்களுக்கு முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்னோட டெலகிராம் யூசர் நேமை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, டெலகிராமில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா @UTHUPSC தமிழ் அப்படின்ற நேமை வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா என்னோட ஐடி வரும். ஸோ UPSC தமிழ் UTHன்னு இருக்கும். ஸோ அந்த ஐடிக்கு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஒரு ஷெட்யூல் கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு ரிவிஷன் ஷெட்யூல் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் ஷெட்யூல், டெஸ்ட் சீரியஸ்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், எங்கே டெஸ்ட் சீரியஸ் வாங்கினா நல்லாயிருக்கும், எங்கே பண்ணுனா நல்லாயிருக்கும், நோட் பண்ணிக்கோங்க, எங்கே பண்ணினா நல்லாயிருக்கும்னு தான் சொல்லுவேன். என்கிட்ட டெஸ்ட் சீரியஸ்லாம் இல்லை. ஓகேவா? அண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், ப்ரிப்ரேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யூபிஎஸ்சினா என்னென்னு பேசிக்காக என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ தென் வந்துட்டு புக் ரிசோர்ஸஸ் என்ன கரெக்டாக படித்தா போதும். இப்போ நீங்கள் வந்து 6th to 10th NCERT படிக்கணுமா, ஸோ இப்போ நான் சொல்லுவேன் 11th NCERT மட்டும் எந்த புக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கு வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். அண்ட் நோட்ஸ் எப்படி எடுக்கணும், ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும், மெயின்ஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும், நியூஸ் பேப்பர் எப்படி மேனேஜ் பண்ணுறது, கரண்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ரெண்டையும் டுகெதராக எப்படி வந்து நம்ம கொண்டு போகிறது அப்படின்றது எல்லாமே. ஸோ டாப் டு பாட்டம் நூக் அண்ட் கார்னர் உங்களோட டவுட்ஸு. தென் என் சைட்லேருந்து நான் உங்களுக்கு ஷெட்யூலாக இருக்கட்டும், புக் ரிசோர்ஸஸ் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே கிளியர் கட்டாக தெளிவாக இருக்குங்க. ஓகேவா? ஸோ இதுக்கும் மேலே நீங்கள் இது எல்லாமே கேட்டுட்டு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இதோட ஃபீ வந்து நீங்கள் எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ரொம்பவே கம்மி ஃபீ தான், ரொம்ப ஆவரேஜான ஃபீ தான். ரொம்பலாம் பயந்துக்க வேணாம், நீங்கள் எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் உங்களோட சாய்ஸை பேஸ் பண்ணுது. உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரஸ்டபுளாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ட்ரஸ்ட் இருந்தால் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் மறுபடியும் வந்துட்டு இன்னொரு நல்ல வீடியோவிலேருந்து சந்திக்கிறேன். கீழே வந்து டெலகிராமோட யூசர் நேம் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் until then, bye from Harini. Tata.